அவருடைய நேசம் அளவிட முடியாதது. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய நேசம் ரொம்ப பெருசாக, அது உன்னதமானதான், அதை விவரிக்கவே முடியாதான். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார், நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். அப்படியானால் அவர் மீது உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை அன்றோ. பாடுறல, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை அன்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. சொல்லுங்க, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய நேசம் எப்படிப்பட்டது? அக்கினி ஜுவாலை போன்றது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்துங்க. அவர் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குமானால் அக்கினி ஜுவாலைக்கே தங்களை என்ன பண்ணாங்களா? ஒப்பு கொடுத்தார்களா? என்னை தூக்கி என்ன பண்ணுங்க? தெரியுமா தெரியாது அந்த சம்பவம்? எத்தனை பேருக்கு தெரியும்? என்னை தூக்கி என்ன பண்ணுங்க? அக்கினியில் தூக்கி போடுங்க. ஆனால் நீர் நிறுத்தின அந்த பொற்செலையை மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். என் தேவனை மாத்திரம் தான் என்ன பண்ணுவேன். எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் வருது? இங்கே மட்டும் அல்லேலூயா சொல்லக்கூடாது. வீட்டில் நீங்கள் பார்க்குற விட்டுட்டு வந்த ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து என்ன பண்ணணும்? அல்லேலூயா சொல்லணும்.